ஆர் அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஸோ அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது சில்க், ரா மெட்டீரியல் ஆஃப் சில்க், ரா மெட்டீரியல் ஆஃப் காட்டன், காட்டன் பியூர் காட்டன் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி சேல் பண்றாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் சப்ளையர்ஸ் ஃப்ரம் தீஸ் பர்சன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங், ஃபார் ஃபர்தர் மேனுஃபேக்சரிங். த மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் பர்ச்சேசிங், தே ஆர் ரெசிபியன்ஸ். த ரெசிபியன்ஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் பர்சன், ரைட். இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட், இந்த ரெண்டு பேரும் விஷயத்துல இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, it widens the tax base of government and brings supplies from unregistered and small scale businesses also into tax net. இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் கிட்ட இருந்து நான் ப்ராடக்டா வாங்குறேன். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இன்கம்ன்றத அவர் என்ன பண்ண மாட்டாரு, எங்கேயுமே ஷோ பண்ண மாட்டாரு. பிகாஸ் த அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் haven't maintained any particular accounts or anything. They need not pay any tax, so normally they won't maintain any proper accounts. But when the purchase has been uploaded in the particular GST website through the registered recipient, இப்போ அவங்க வந்து எங்கேயுமே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல, ஆனா அந்த டீடைல்ஸ் இன்வாய்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் என்ன பண்றாங்க, ஒரு செல்ஃப் இன்வாய்ஸ் காப்பி ரெடி பண்ணி அவங்க அதை அப்லோட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு காட்டுறாங்க. What they are showing to the government is how many amount or how many crores of income or how many thousands of income the unregistered suppliers are earning. இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து நான் சில்க் யான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கேன், கண்டினியூஸ்லி ஐ அம் பர்ச்சேசிங் ஃபார் மை மேனுஃபேக்சரிங் from the unregistered supplier. He won't provide any invoice copies. Even though if he provide any invoice copies, that won't be considered as a valid in under GST, because the GSTN number have to be there. Both the buyers and sellers GSTN number have to be there. But unfortunately, he is an unregistered supplier. Even though if he given any invoice copy, that won't be considered as a valid invoice copy. So, like I said, there is a process like self-invoicing. In the online itself, the availability is there. The Clear Tax website itself, there is availability of generating self-invoicing. So, இந்த மாதிரி ஒரு reverse charge mechanismல என்ன பண்ணிக்கலாம்னா, the registered recipient என்ன பண்ணிக்கலாம், ஒரு self invoice generate பண்ணிக்கலாம் with the proper proofs. அதுக்கும் அவங்க proof கேக்குறாங்க, அந்த proofs நம்ம அப்லோட் பண்ணி self invoicing generate பண்ணிக்கலாம். இப்படி பண்றது மூலமா கவர்மெண்ட்டுக்கு அந்த அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் எவ்வளோ ஒரு இயருக்கு ஏர்ன் பண்றாரு, எவ்வளோ சேல்ஸ் பண்றாருன்ற ஓவரால் கால்குலேஷன் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. ஓகே. செகண்ட் திங், டாக்ஸ் எவேஷன் அண்ட் அவாய்டிங் பேயிங் டாக்ஸ் டிஃபிகல்டிஸ். அதாவது ஒரு டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி போறதுன்றது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இங்க அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையரோட அமௌண்ட் கூட என்ன ஆயிடுது, த்ரூ த ரிஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் மூலியமா நமக்கு அக்கௌண்ட் கணக்குல வந்து வந்துருது. ஸோ இட் லீட்ஸ் டு பேயிங் த டாக்ஸஸ் ப்ராப்பர்லி. யாருமே வந்து டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எவ்ரிதிங் இஸ் கம்மிங் அண்டர். The registered tax person declares the taxes collected in his returns. The good scrutiny of his returns itself will give the quantum of turnover of unregistered person. So இவங்களோட அக்கௌண்ட்ஸ் நம்ம செக் பண்றது மூலமாவே ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனோட turnover என்னன்றதை கவர்மெண்டால தெரிஞ்சுக்க முடியுது. Third one, ITC will be available to companies on those purchases. So நான் unregistered supplier இருந்து purchase பண்ணாலும் நான் என்ன பண்ணிக்க முடியும், ITC வந்து claim பண்ணிக்க முடியும். This is one of the benefit for the registered recipients. Some obstacles. என்னென்ன obstacles இருக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு registered company. So if suppose I am purchasing some I am purchasing regularly tea for my employees. ஸோ இந்த டீ சப்ளையர் அப்படின்றவர் ரொம்ப சின்ன லெவல் ஆஃப் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட பிஸ்னஸ் ரிஜிஸ்டர்ட் கிடையாது. பட் while I show that expenses in my accounts, I want to generate the self invoice copy.
ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், செல்ஃப் இன்வாய்ஸ் காப்பி ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் அ வெரி பிக் ட்ராபேக். செகண்ட் திங், ஃபார் அவாய்டிங் தீஸ் இஷ்யூஸ், நான் ஏன் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் காப்பி ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஈவன் தோ உங்களோட இன்கம் வந்து 40 lakhs டர்ன் ஓவர் இல்லாட்டி கூட யூ கேன் ரிஜிஸ்டர்டு அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நில், அதாவது 40 lakhs அண்ட் பிலோ இருக்கிறதுனால நீட் நாட் பே ஜிஎஸ்டின்ற மாதிரி காட்டிக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அண்டர் ஜிஎஸ்டின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் புஷிங் த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பர்சன்ஸ். ஸோ ஒரு மந்த் வந்து 25,000 to 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணுற ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பர்சனுக்கு ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட 2K பே பண்ணுறதுன்றது இட் இஸ் unnecessary expenses for them. ஏன்னா ஒரு சின்ன லெவல் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி they will have to approach some tax consultants for doing the filing process and everything. So for that they have to pay some money, right? So this is one of the drawback again. And if suppose the company deals with variety of unregistered person, நான் சொன்ன மாதிரி chaiwalas, cleaning maids, transport services like cars and small stationaries, and இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்வாய்ஸ் காப்பி இஷ்யூ பண்ணணும். அண்ட் அகெயின் there is a huge paper work. இதெல்லாம் வந்து நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ சொல்றாங்க. These are the various drawbacks we are facing with the reverse charge mechanism. Is it clear? The concept புரிஞ்சுதா? Yes ma'am. Yes ma'am. This is what self-invoicing, I have explained about the concept. No, self-invoicing அப்படின்றது when you have purchased from an unregistered supplier and such purchase of goods or services falls under reverse charge. This is due to the fact that your supplier cannot issue a GST so compliant invoice to you, and thus you became liable to pay taxes on their behalf. ஸோ அவங்களுக்காக நீங்கள் பே பண்ண போகிற ஜிஎஸ்டிக்கு அவங்க என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு எந்த ஒரு இன்வாய்ஸ் காப்பியும் கொடுக்க முடியாது. ஸோ செல்ஃப் இன்வாய்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ the next thing is, இந்த கான்செப்ட் பற்றி ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். So we are going to discuss about time, place and value of supply. இதில் ஏற்கனவே வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்றது நம்ம பார்த்தோம். இட் இஸ் லைக் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு 3 கான்செப்ட் பார்த்தோம். சப்போஸ் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூவால் நம்மளால அதை பேஸ் பண்ணி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஒரு சப்ளையோட வேல்யூவை we could not able to find out using the open market value, then we will move on to the next method. If suppose the second method is also not possible, finding out determination is not possible, then we are moving on to the third method, cost of production method. Even the third method is also not possible, we are moving on to the final method, residual value method. These are the 4 various types of values, method of values we have used actually. One day வந்து ஆக்டிவ் அவுட்ல வந்து ஜட்ஜா போடுறாங்க விஃபிஸ்டோட செலக்ஷனுக்கு. சோ எல்லா யூனிட்டும் ஒரு ஃபேக்டரி வச்சிட்டு பண்றோம். Place and value of supply, இதுல ஆல்ரெடி value of supply அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். The next important thing is time and place of supply under reverse charge mechanism. So reverse charge mechanism பொறுத்த வரைக்கும், because we are going to prepare self invoicing, செல்ஃப் இன்வாய்சிங் ப்ரிப்பேர் பண்றதுனால ஜிஎஸ்டி வந்து எந்த டைமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் நான் வந்து சப்ளையர் வந்து அப்ரோச் பண்ண டைமா, இல்லைன்னா வந்து சப்ளையர் எனக்கு குட்ஸ் டெலிவர் பண்ண டைமா, இல்லை நான் வந்து செல்ஃப் இன்வாய்சிங் காப்பி வந்து ஜென்ரேட் பண்ண டைமா. we are having so many times, so which time I have to consider as a time of supply and which place I have to consider as place of supply, because we know GST is a destination based.
ஸோ இந்த டெஸ்டினேஷன் பேஸ்ட் அப்படிங்கும்போது அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளைல எந்த பிளேஸ் நான் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு நமக்கு சில it is not like formula, there is some process, step 1 and step 2, which one I have to take. So according to this we have to find out the exact date and also the exact place of supply where we have to pay our GST, whether it is in a if suppose the transaction has happened between various states, ரெண்டு ஸ்டேட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல குட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா at that time how what place it will be considered அப்படின்றத நம்ம with example பார்க்க போறோம். This way I will start with the Monday session. So Monday வந்து first 3 hours, I don't know whether it is 3 hours or 2 hours program. பாலா சாரோட ஒரு செமினார் ஆல்ரெடி போஸ்ட்போன்ட் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து மண்டே ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க. Maybe 2 to 4:30 we have planned actually. The last 2 hour classes will be there. Okay? On campus, ma'am? No, it is online. First year ku vandu offline classes start agudhu. Monday la they are coming to college, all the 4 sections of first year. So first year start பண்ணிட்டு then ஏன்னா almost 26th CA 2 ன்னு சொல்லிருக்காங்க. If suppose CA 2 is on 26th அப்படினா உங்களுக்கு 26th ல இருந்து offline exams இருக்கும். ஓகேவா? இன்னும் schedule வந்து 26 is Friday, ma'am. Yeah, why not it is Friday? Friday start பண்ணாங்கன்னா Friday, Saturday, then Monday அப்படியே எக்ஸாம் போகும். Ma'am, what about semesters, ma'am? செமஸ்டர்ஸ் எனக்கு தெரியல கண்ணா. ஆக்சுவலா இது வரைக்கும் சொல்லியிருந்தது டிசம்பர் லாஸ்ட்லனா ஜான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று அந்த மெசேஜ் வந்திருக்கு இல்லையா, பொன்முடி மினிஸ்டர் அவர் வந்து இது பண்ணிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதனால எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. Okay, ma'am. So the information HOD is at 4:30 மேல வருவாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். என்னடா 26 CA கன்ஃபார்ம் ma'am. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது டேட் எதுவும் வரல. அதாவது 26th அன்னைக்கு என்ன எக்ஸாம் அந்த மாதிரி டேட்ஸ் கொடுக்கல. பட் தி செகண்ட் CA will start on 26th ன்னு மட்டும் சொல்லிருக்காங்க. மேம் அது கன்ஃபார்ம் தானே மேம்? கன்ஃபார்ம் தான், அதான் தான் சொல்றேன், எல்லாமே கன்ஃபார்ம் தான். இப்போ ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்றோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி டைம் வேற ஏதாவது சுச்சுவேஷனால அது போஸ்ட்போன் ஆகுது. ஸோ அதே மாதிரி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே மேம். கோவிட் ஆரம்பிச்சிலிருந்து நம்ம சுச்சுவேஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுவுமே பிளான் பண்ண டேட்ல நடந்ததே கிடையாது. அதனால எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாஸ் பண்றேன். அப்படி இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் எனக்கு பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் 3 hours வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும். ஐ வில் ஷேர் த லிங்க் அட் 1:55 2 o'clock. ஸோ லிங்க் கிடைச்சுன்னா ஜாயின் பண்ணு. அண்ட் ஆஃப்டர் 4:30 யூ வில் ஹாவ் 2 classes. Ma'am, tomorrow Sunday, ma'am. That means Monday, da.